குடிசை மாற்று வாரியத்தில் வீடு ஒதுக்கீடு செய்து தருவதாக கூறி கோவை மாநகராட்சி கவுன்சிலர் ஏமாற்றியதாக கூலி தொழிலாளியின் மனைவி காவல் ஆணையர்களிடம் புகார் மனு அளித்துள்ளார். கோவை சின்னியம்பாளையம் ஆசிரியர் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளியான பாலசுப்ரமணியன். இவர் செல்வபுரம் குடிசை மாற்று வாரியத்தில் வீடு வேண்டி தெற்கு வட்டாட்சியர் வருவாய் அலுவலகத்தில் தற்காலிக பணியாளராக பணிபுரியும் திருமகன் என்பவரை கடந்த 2022ஆம் ஆண்டு அணுகியுள்ளார். திருமகன் கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப 74வது வார்டு கவுன்சிலர் சங்கர் என்பவரிடம் பாலசுப்ரமணியன் 1,20,000 ரூபாய் கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இதுவரை வீட்டையும் ஒதுக்கீடு செய்து தராமல் பணத்தையும் திருப்பிக் கொடுக்காமல் கவுன்சிலர் சங்கர் தன்னை மிரட்டி வருவதாக பாலசுப்ரமணியன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் பாலசுப்ரமணியன் மனைவி லதா கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ளார். செல்வபுரம் குடிசை மாட்டு வாரியத்தில் வீடு வேணும்னு சொல்லி 74 வார்டு சங்கர் அவர்கிட்ட போய் வீடு வேணும்னு சொல்லி எல்லாம் பணம் கொடுத்துருக்காங்க. அவங்களை பணத்தை திருப்பி கேட்டால் அவள் வீடு கொடுக்க மாட்டேங்கிறாருங்க. இப்போ வீடு கேட்டால் வீடு இல்லைங்க. அங்கே இவர் என்னங்க வீடு இல்லை, நான் பணம் தரேங்கிறாங்க. இது பணம் தர மாட்டேங்கிறாங்க. இதுக்கு என்னங்கிறாருன்னா ஃபோன் பண்ணி கேட்டால் ஃபோனில் கோலமெட்டு கொடுக்குறாங்க. இடத்துல உனக்கு உயிரோட வாழ்றதுக்கு பிடிக்கலையா, நடமாட பிடிக்கலையான்னு சொல்லி ஆடியை வச்சுருக்குறாங்க. என்னை கோலமெட்டு கொடுக்குறாங்க. இப்போ நான் பொண்டாடி பிள்ளை என் பிள்ளை வேலைக்கு போகிறாங்க. ஆனந்தாஸுக்கு கூலி வேலை செய்கிறேன். நான் வேலைக்கு போடாமல் கூப்பிட்டு வந்துருக்குறேங்க. எங்கேயோ வச்சு கார் வச்சு தூக்கிடுவானோ, ஆள் வச்சு அடிச்சிடுவானான்ட்டு கிட்டத்தட்ட 150 பேர்ட்ட வாங்கியிருக்கிறாங்க. எல்லாம் 1,20,000 1,20,000 கொடுத்துருக்கு எல்லாருமே.